பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நம்ம அடிக்கடி வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூப்பர் காயின் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து ஆடட் ஆகிருக்கும். பட் இதை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எதுலேயுமே இதில் டேரெக்டாக வழியே கிடையாது. நம்ம எந்த ஆர்டர் பண்ணாலும் அதில் ஒரு 10 காயின் வந்து சார்ஜஸ் ஆகும். ஸோ 10 காயினாக தான் கழிக்க முடியும். அதேமாதிரி மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்ணாலுமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 காயின் இல்லை 20 காயின் 50 காயின் இந்த மாதிரி தான் வந்து நம்மளால் வந்து கழிக்க முடியுமே தவிர இதில் உள்ள மொத்த காயினையும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாமல் அப்படியே இருக்கக்கூடிய காயின் வந்து பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் வந்து எக்ஸ்பயரும் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய காயின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 காயின் வந்து எக்ஸ்பயர் ஆயிருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதில் 1900 கிட்ட எனக்கு வந்து சூப்பர் காயின் வந்து அவைலபிளாக இருந்தது. நான் வந்து எந்த ஆர்டர் பண்ணாலும் நமக்கு அதுலேயும் புதுசாக காயின் வரும். அது போக ஏற்கனவே இருந்த காயின்லேயும் 10 காயின் 20 காயின் யூஸ் பண்ணுறதுனால மீதி காயின் எல்லாமே எக்ஸ்பயர் ஆகி வீணாக தான் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த காயினை வந்து நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இது மாதிரி தேவையில்லாமல் எக்ஸ்பயர் ஆகிறத அவாய்ட் பண்ணி இதை வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். இதை வந்து எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறது, இதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்னாப்பே அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணணும். அந்த அப்ளிகேஷனோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி அதையும் இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த காயின் எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு கேஷாக கன்வெர்ட் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்ட் பண்ணதோட ப்ரூஃப். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 காயின் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது ஒரு 300 காயின் அதுக்கப்புறம் ஒரு 148 காயின் இப்படி எல்லா காயினுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கேஷாகவே வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை வந்து எப்படி நம்ம சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஸ்னாப்பே அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அப்ளிகேஷனோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் பேசிக் டீட்டெயில் எல்லாமே கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் உள்ள காயினை வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை என்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை வந்து சென்ட் பண்ணணுமோ அந்த பேங்க் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். இதில் உங்களோட நேம் பேங்க்கில் எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. நிக் நேம் இருந்ததுன்னா என்டர் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. அடுத்தது உங்களோட மொபைல் நம்பர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அதே பேங்கோட அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. அதோட IFSC கோடையும் என்டர் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை உள்ள சேவ் பண்ணிட்டேன். இது வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட், அதனால டேரெக்டாக இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 500 ரூபாய் அப்படின்னு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட எவ்வளோ காயின் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயினோட வேல்யூ வந்துட்டு 25 பைசா. நீங்கள் வந்துட்டு 4 காயின் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தான் 1 ரூபாய் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்துட்டு நான் எனக்கான அமௌண்ட்டை என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 500 ரூபாய் வந்து என்டர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து என்னோட பேங்கோட அக்கௌண்ட் நம்பரும் IFSC கோடும் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்பஸில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரிசீவர் இது எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். இந்த ரெண்டுமே நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு தேவை கிடையாது. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை நாளையில் நமக்கு வந்து கிரெடிட்டட் ஆகணும் அப்படிங்கிற அந்த டைமை வந்து செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி ஸ்மார்ட்டை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் ஆயிரும் இந்த மெத்தடில். அடுத்தது T+1 இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா 2 days வந்து டைம் எடுக்கும். இதுக்கு வந்து 3 days டைம் எடுக்கும். இதுக்கு வந்து 4 days டைம் எடுக்கும். இதுக்கு 5 days கிட்ட டைம் எடுக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். அதுக்கு வந்து டைம் எடுக்கும். இது வந்து டைம் எடுக்காமல் சீக்கிரமாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி ஸ்மார்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டி ஸ்மார்ட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மே 1 நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டி ஸ்மார்ட்டை வந்து செலக்ட் பண்ணும்போது இந்த அமௌண்ட் வந்து எப்போ நமக்கு செட்டில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 2 நமக்கு வந்து செட்டில் ஆகும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இப்போ T+1 வந்து செலக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ T+1 வந்து செலக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அமௌண்ட் என்னைக்கு செட்டில் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 3 தான் வந்து செட்டில் ஆகும். 1 நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணால் 3 தான் செட்டில் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா T+2 வந்து செலக்ட் பண்ணோம் 4 தான் நமக்கு வந்து அமௌண்ட் வந்து செட்டில் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் வந்து லோ அப்படின்னு இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு வந்து செட்டில் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 5 நாள் வந்து டைம் எடுக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 தான் நமக்கு இது வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனையும் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன்.
டி ஸ்மார்ட் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை செலக்ட் பண்ணதுமே நீங்கள் வந்துட்டு இது மாதிரி ப்ரொசீட் கேட்டுச்சுன்னா ப்ரொசீட் கொடுங்க, இல்லைனா டேரெக்டாகவே உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போயிடும். அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பே வித் ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் எந்த மொபைல் நம்பரை லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை இதில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக இப்போ நான் 500 ரூபா சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 காயின் வந்து இதில் இருந்து நமக்கு ஆடட் ஆகுது. 300 காயின் நம்ம வந்து கொடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 75 ரூபாய் நமக்கு கேஷாக வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இப்போ வந்து 500 ரூபாய் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 500 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களோட காயின் வந்து கேஷாக கன்வெர்ட் ஆகாது. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா 300 காயின் மட்டும்தான். 500 ரூபாய் நம்ம சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் 300 காயின் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 300 காயினுக்கு 75 ரூபா போக மீதி இருக்கக்கூடிய 425 ரூபாய் நம்ம தான் வந்து பே பண்ணணும். நம்மளோட அனதர் ஒன் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து ஒரு 425 ரூபா நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா 75 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளிப்கார்ட் மூலமாக ஆடட் ஆகும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம எந்த பேங்கை கொடுத்துருக்கோமோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா வந்து ரிசீவ் ஆகும். இந்த 500 ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா 75 ரூபா வந்து ஃப்ளிப்கார்ட்டோட காயினில், மீதி இருக்கக்கூடிய 425 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் காசில் இருந்து தான் நம்ம வந்துட்டு சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இதுக்கான ப்ராசஸ் டீட்டெயில். இப்படி மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு உங்களோட அந்த ஃப்ளிப்கார்ட் சூப்பர் காயினை வந்துட்டு கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியும். டேரெக்டாக நீங்கள் அப்படியே வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 300 காயின் வந்து செலக்டட் ஆகிருக்கு. இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ளிப்கார்ட்டை மட்டும்தான் இது மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. உங்களோட கிரெடிட் கார்டில் உள்ள சூப்பர் காயினை கூட நீங்கள் இது மாதிரி கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 425 ரூபா பே பண்ண சொல்லுது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட யூபிஐ ஐடியை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ யூபிஐ ஐடியை கொடுத்து நீங்கள் வந்து பே பண்ணலாம். இல்லை கூகுள் பே, ஃபோன்பே, இல்லைனா பேடிஎம் இது மாதிரியான அப்ளிகேஷன் மூலமாகவும் இந்த 425 ரூபாயை பே பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் போய்ட்டு பே பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பே 425 அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட யூபிஐ ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை பே பண்ண சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் வந்து போயிருக்கும். இப்போ நான் வந்து என்னோட யூபிஐ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ யூபிஐ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுமே நமக்கு வந்து ஒரு ரிக்வஸ்ட் வந்திருக்கும். இந்த 425 ரூபாயை பே பண்ண சொல்லி இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதை கிளிக் பண்ணதுமே இந்த அமௌண்ட் வந்து நமக்கு காமிக்குதா. இப்போ வந்து அப்ரூவ்டு கொடுத்து இதுக்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் பெய்ட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் சக்ஸஸ்ஃபுல்லி சென்ட் அப்படின்னு வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ஒரு 75 ரூபாய் சேவ் பண்ண முடியுது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த 75 ரூபாய் நம்மளோட ஃப்ளிப்கார்ட் அக்கௌண்ட்லேருந்து டெபிட்டட் ஆகும். அதாவது 300 காயின் வந்து டெபிட்டட் ஆகும். அதுக்கு 75 ரூபாய் நமக்கு கேஷாக வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட்டட் ஆகும். இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 300 காயினாக காலி பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட்டில் உள்ள மொத்த காயினையும் நான் வந்து காலி பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட காயினை வந்து காமிக்கிறேன் பாருங்க. நான் இதை எத்தனை வாட்டி நான் செக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். இது எல்லாமே வந்து மே 1 வந்துட்டு நான் ட்ரை பண்ணது. 300 காயின் ஸ்பெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 வாட்டி ட்ரான்ஸ்ஃபர் வந்து போட்டிருக்கேன். இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா 900 காயினை நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். 3 டைம் 75 ரூபாய் கிடச்சிருக்கு. ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 37 ரூபாய் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிசீவ் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் நிறைய காயின் வந்து வேஸ்ட்டாக தான் போகுது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கேஷாக கன்வெர்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வேஸ்ட்டாக போகாது. எக்ஸ்பயர் ஆன பிறகு அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 425 காயின் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணலை. எக்ஸ்பயர் அப்படின்னு தான் வந்துருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 700 காயின் அது மாதிரி நிறைய காயின் வந்து எனக்கு எக்ஸ்பயர் ஆகிருக்கு. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃப்ளிப்கார்ட் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காயின்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆகிருக்குன்னு வந்து பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 166 காயின் வந்து எக்ஸ்பயர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 266 காயினுங்க எக்ஸ்பயர் ஆகிருக்கு. ஒரு 104 காயின் எக்ஸ்பயர் ஆகிருக்குது. ஒரு 455 காயின் எக்ஸ்பயர் ஆகிருக்கு. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காயின் நமக்கு வந்து எக்ஸ்பயர் ஆகுது. ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காயினெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கேஷாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகும். ஸோ எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னா அது உங்களுக்கும் யூஸ் ஆகாது, யாருக்குமே யூஸ் ஆகாமல் வீணாக தான் போகும். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தடை வந்து சொல்கிறது. ஸோ இது மாதிரி வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களோட காயினை வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா கேஷாக கன்வெர்ட் ஆகி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 டே டைம் எடுக்கும். அதே மாதிரி இதுக்கு சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 ரூபாய் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் அப்படின்னு வேறு பிடிச்சிருவாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி நமக்கு ஹேக் ஆயிடுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து யூஸ் பண்ணல. கூடி சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுற ஐடியா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா
அதில் உள்ள காயினை ஃபுல்லாத்தையும் நான் வந்து ரீடீம் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து இது மாதிரி காயின் வந்து வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து ரீடீம் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.